நிமித்தம் உங்களுக்கான நீதியை கர்த்தர் புறப்பட பண்ண போகிறார். நீதி செய்தால் நியாயாதிபதி நீதி உள்ளவர், நீதியான தேவன், நீதி நிறைந்தவர் உங்களுக்கான நீதியை செய்ய போகிறார். பிரியமானவர்களே, இயேசுவின் இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. எரேமியா 51:10 கர்த்தர் தம்முடைய நீதியை வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, நீதியை கர்த்தர் வெளிப்படுத்துவாரா? அவரிடத்தில் எவ்வளவேனும் அநீதி இல்லை. தீமையை பார்க்காத சுத்த கண்ணன் என்று வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது. நீங்கள் வாழ்க்கையிலே விதைத்த நீதி என்கிற விதையை, நன்மை என்கிற விதையை, இரக்கம் என்கிற விதையை, ப்ரொடியூஸ் பண்ணின ஆவிக்குரிய கனிகள் என்கிற விதையை கர்த்தர் நினைத்திருக்கிறார். அவைகளுக்கான நீதி உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். அவருடைய நீதியின் கரம் இன்றைக்கு வெளிப்படுகிறது. நீதிக்காக நின்றது நிமித்தம் உங்களுக்கான நீதியை கர்த்தர் புறப்பட பண்ண போகிறார். நீதி செய்தால் நீதியை பெறுவீர்கள். நியாயாதிபதி நீதி உள்ளவர், நீதியான தேவன், நீதி நிறைந்தவர் உங்களுக்கான நீதியை செய்ய போகிறார். நீதி உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாய் இயேசு இன்றைக்கு தம்முடைய நீதியை உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களை நிலைநிறுத்த போகிறார். காண போறீங்க. God bless you.